வசனத்தை வாசித்து விட்டு நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 22:30 எடுத்தவர்கள் தயவுசெய்து வாசிங்க. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் சந்ததியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், அந்த சேவித்தது நிமித்தமாக, ஆண்டவரை தெரிந்து கொண்டது நிமித்தமாக, அந்த அவருடைய சந்ததியை தலைமுறை தலைமுறையாய் அது தேவனுடைய சந்ததி என்று கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், உலகத்தில் நாம் எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், விக்கிரக ஆராதனை பண்ணினோம், என்னென்னமோலாம் செய்தோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய சந்ததியோடு அவர் இருப்பதினால், நம்மோடு அவர் இருப்பதினால், ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை அவர் தெரிந்து கொண்டு நம்முடைய சந்ததியை தேவன் அவருடைய சந்ததியாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், இது ஒரு பெரிய தேவனுடைய ஆசீர்வாதம். நம்முடைய சந்ததி எல்லாம் அவருடைய சந்ததியாக மாறிவிடுகிறது. அது தேவனுடைய சந்ததி, ஆண்டவராலே மீட்டுக் கொள்ளப்பட்ட சந்ததி, விலையேறப்பட்ட கல்வாரி இரத்தத்தின் புண்ணியத்தை உடைய சந்ததியாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஜீவனையும் வல்லமையும் பெலனையும் கொடுக்கிறார். கர்த்தர் அந்த சந்ததிக்காக என்ன செய்கிறாரு? தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து அதை நீதிமானுடைய சந்ததியாக கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற சந்ததி, நான் பார்க்கிற இந்த உலகத்தின் சந்ததி, இந்த சந்ததியில் இருந்து கர்த்தர் நம்மை தனியே பிரித்து அழைத்து அவருடைய சந்ததியாக மாற்றி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஹல்லேலூயா. இப்போ நாம் தேவனுடைய கிருபை பெற்ற ஜனமாகவும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகவும், தேவனுடைய ஜீவனை உடைய ஜனமாகவும் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இது நம்மால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஈவு. நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டக்கூடாதபடிக்கு இது சுத்தமான அவருடைய கிருபை என்று வேதம் சொல்கிறது. நம்ம மேலே அவருடைய கிருபை இருந்ததினாலே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை நீதிமானாக மாற்றி தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படியாக ஆண்டவர் நம்மை அவரை அழைத்து பரிசுத்தப்படுத்தி நீதிமானாய் மாற்றி சகல ஆசீர்வாதங்களுக்கும் பாத்திரவானாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த ஒரு சந்ததிக்கும் இப்படி கிடைக்காத சிலாக்கியம், எவ்வளவு விலையேறப்பெற்ற பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு சிலாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அற்பமான இந்த ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? பாருங்கள், ஆண்டவர் இந்த பூமியில் அவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை நம்ம கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார் என்றால், உலகத்திலே ஒரு பாக்கியமுள்ள சந்ததியாக நம்முடைய சந்ததியை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த கிருபையையும் இந்த பெலனையும் நாம் ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. கர்த்தர் நம்மை தாயின் கற்பத்திலே நம்மை தெரிந்து கொண்டு நம்மை வேறு பிரித்து இந்த சந்ததியை, இந்த உலகத்தின் சந்ததியோடு நம்மை ஒட்ட விடாமல், இந்த உலகத்தின் காரியங்களோடு நம்மை இணைத்து விடாமல், நம்மை தனியே பிரித்து பரிசுத்தப்படுத்தி தமக்கு முன்பாக அவர் நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த உலகத்தை ஒத்த வேஷத்தை நீங்கள் தரிக்காமல், உலகத்தாரை போல நாம் இல்லாமல், தேவனுடைய பரிசுத்த சந்ததியாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிற அப்படின்னாலே கர்த்தருடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுவதாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்ன வழியிலே நாம் நடந்து தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தர் நம்மை
கொண்டு போய் சேர்க்குமிடவும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கிருபை என்றென்று நம்மை தொடரும்படி நாம் அவருடைய வழியிலே நாம் நடக்க வேண்டும். அந்த ஆண்டவர் பாருங்கள், நம்முடைய சந்ததியை மாத்திரமல்ல, நம்மை நீதிமானாக மாற்றி தமக்கு பிரியமான பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை மாற்றி நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அதனால் நம்ம பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். நாம் தான் உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, ஆசீர்வாதமான சந்ததி, கண் திறக்கப்பட்ட சந்ததி, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இப்படிப்பட்ட பல்வேறு வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதனால தான் இந்த விலையேற ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்ம கொடுத்த ரட்சிப்பை நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும். அவருடைய வழிகளிலே நடக்கும்படி நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவன். அவர் தம்முடைய சந்ததியை ஆஸ்வதிக்கிறார். பாருங்க, வாசிங்க சங்கீதம் 37:28 வாசிங்க. சங்கீதம் 37:28. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்குடைய சந்ததியோ ஆறுபட்டு போகும். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அவருடைய சந்ததியாகிய நம்மை ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை. ஒரு நாளும் நம்மை விட்டு அவர் விலகுவதே இல்லை. நம்மை அப்பத்துக்கு இறங்கி திரிய விடுவதே இல்லை. நம்மளை ஆஸ்வதிக்காமல் அவர் போவதே இல்லை. இந்த உலகத்திலே இருக்கிற துன்மார்க்கருடைய சந்ததி இந்த பூமியிலே பல்லவத்திலே இல்லாமல் போகலாம். ஆனால் நீதிமானுடைய சந்ததி, நீதிமானின் சந்ததியோடைய கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள்ளே இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் பெரியவர். உலகத்தில் இல்லாத ஒரு விலையேறப்பெற்ற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். இது இப்போ நமக்கு அற்பமாக தெரியலாம். உலகத்தில் பைத்தியம், உலகத்தில் என்ன செய்வாங்க? என்னடா அவங்க பைத்தியக்காரங்க அல்லையா சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. நம்மளை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பைத்தியமாக தான் தெரியும். ஆனால் வேதம் சொல்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பைத்தியமாக நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமாய் தெரிகிற நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதான் உண்மை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தம்முடைய சந்ததியை ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். அவர் நம்மோடு இருப்பார், நம்மை ஆஸ்வதிப்பார். ஆனால் அந்த உலகத்தில் இருக்கிற துன்மார்க்கருடைய சந்ததியை கர்த்தர் இந்த பூமியிலே நிறுத்துவதே இல்லை. ஹல்லேலூயா. 3 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 12:7 வாசிங்க. சங்கீதம் 12:7. கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்வீர். என்றைக்கும் எந்த சந்ததிக்கு? இப்பொழுது உலகத்தில் இருக்கிற இந்த சந்ததிக்கு நம்ம என்ன செய்கிறாராம்? விலக்கி பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அதனால தான் இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை ஏன் வேறு பிரித்திருக்கிறார்? ஏன் நம்மை அழைத்திருக்கிறார்? பாருங்க, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம்? ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த சந்ததி யாரோடு? இந்த சந்ததிக்குள்ளே தான் நாம் இருந்தோம். இந்த உலகத்தின் சந்ததிக்குள்ளே தான் நாம் கிடந்தோம். இந்த உலகத்தின் பாவங்களோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தர் ஏற்ற வழியிலே நம்முடைய கரங்களை பிடித்து நம்மை தூக்கி முன்னே பொல்லாங்காய் தோன்றுகிற சகலவற்றையும் செய்தோம். ஆனால் ஆண்டவரோ நம்மை இந்த சந்தையிலிருந்து நம்மை பாதுகாக்கும்படி அவர் நம்மை விலக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிவிக்கக்கூடாது. உலகத்தாரோடு கூட நாம் அதிகமாய் ஒன்றிவிடக்கூடாது. உலகத்தோடு போய்விடக்கூடாது. இந்த உலகத்தின் காரியத்திலே நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. தம்முடைய பரிசுத்த சந்ததியை கூட்டி சேர்க்க
கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். அதற்கான காரியங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அதனால் கூடுமான மட்டும் கர்த்தர் நம்மை இந்த சந்ததியிலே கலந்து விடாதபடி கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அதனால் இந்த உலகத்தின் இந்த சந்ததியை கண்டு ஒரு நாள் நாம் என்ன செய்யக்கூடாது? பொறாமைப்படக்கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அந்த சந்ததியோடு நாம் கலந்து விடக்கூடாது. கர்த்தர் நம்மை அழைத்தவர், பரிசுத்த சந்ததியாக நம்மை நிறுத்தியவர், பரிசுத்த ஜாதியாக நம்மை மாற்றியிருக்கிறார். பாருங்க, நமக்குள்ள வந்து இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ள வந்து நமக்குள்ளே இருக்கிற முன்னே வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களை செய்தோம். இப்போ நினச்சி பார்த்தா அது நமக்கு வெட்கமாக இருக்குது. ஐயோ, நம்ம இதெல்லாம் செஞ்சோமே, இதெல்லாம் நம்ம பேசினோமே, இதெல்லாம் செய்தோமே, இப்போ நமக்கு இது வெட்கமாக இருக்குது. காரணம், நமக்குள்ளே யார் இருக்கா? ஆண்டவர் வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நமக்குள்ளே வந்தபடினாலே முன்னே செய்த காரியங்கள் இப்போது நமக்கு வெட்கமாக தோன்றுகிறது. முன்னே நாம் குடிக்கிறவர்களாக இருந்தோம், சிகரெட்டு, மது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்தோம். பொய் பேசுகிறவர்களாக இருந்தோம், மற்றவர்களுக்கு தீமை செய்கிறவர்களாக இருந்தோம், மற்றவர்களை பற்றி பேசுகிறவர்களாக இருந்தோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளை ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின. என்ன பழையவைகள்? வியாதி, வறுமை, தரித்திரம், மரணம், இவை எல்லாம் பழையவைகள் நம்முடைய சரீரத்தில் இருக்கு. இவையெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு ஒளிந்து போய்விட்டது. நம் சரீரத்தில் இருந்த தேவனுடைய வார்த்தை, அந்த கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாக இருக்கிறது. நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவருடைய வார்த்தையை இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கேட்கறது, இந்த வார்த்தையை பற்றியான அருமை நமக்கு தெரியல. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இந்த வார்த்தையை நம்முடைய ஆத்மா கேட்டுக்கொண்டு இருக்கிறது. உங்களுக்குள்ளே இருக்கிற உள்ளான மனுஷன் அதை கேட்கிறான். இந்த உள்ளான மனுஷனுக்குள்ள நாம் போடுற தீனி தான் தேவனுடைய வார்த்தை. இந்த உள்ளான மனுஷன் எந்த அளவுக்கு வாழுகிறானோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய உயர்வு இருக்கும் என்று கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. நம்முடைய உள்ளான மனுஷன் நல்ல விசுவாசத்திலும், அன்பிலும், கிருபையிலும், இரக்கத்திலும், தேவனுடைய வார்த்தையிலும் நல்லா வளர்ந்தவனாக இருந்தா நம்முடைய உயர்வை ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா. அதனால தான் அவனுக்கு தீனி போடணும்னா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இன்றைக்கு நம்ம அற்பமாய் தோன்றுகிற இந்த வார்த்தைகள், நாம் என்னடா உட்காந்து இங்கே என்ன வார்த்தையை கேட்குறோம், ஞாயிற்றுக்கிழமை கேட்குறோம், ஒன்றும் மாற்றம் இல்லை என்று நினைத்து கொள்ளாதீர்கள். கர்த்தர் மாற்றத்தை உங்களுக்கு வைத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளிலே அது மாறும். எப்படி விதைத்த விதையானது ஒரு நாளே வளர்ந்து 100 மடங்கு பலன் தருகிறதோ, அதே போல் நீங்கள் கேட்ட வார்த்தைகள் நிச்சயமாக நான் சொல்கிறேன் ஒரு நாளே பலன் தரும். அப்பொழுது இந்த ஜனங்களை பார்க்க அனைவரும் கர்த்தரால் ஆசீர்வாதம் சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஆமேன். அது ஒரு நாள் வீணாய்ப்பாகாது. வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. அது அனுப்புகிற காரியமாய் வாய்க்கும், நிச்சயமாக வாய்க்கும். அதனால தான் வாரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கணும். தேவன் நம்மளோடு பேசும்படி நம்ம ஒப்பு கொடுக்கணும். என்னை கனமனுவர்களை நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஆண்டவரே கேட்குறார், என் கனம் எங்கே? பாருங்க, ஆண்டவர் நம்ம இந்த சந்ததியில் இருந்து நம்மை பாதுகாக்கிறாராம். ஏன் சந்ததியிலிருந்து ஆண்டவர் பாதுகாக்கிறார் தெரியுமா? ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற சந்ததி நம்முடைய சந்ததியும் எப்போவுமே அவங்களுக்கு நமக்கும் என்ன உண்டு? போராட்டம் உண்டு. காரணம் இல்லாமல் நம்மளை பகைப்பாங்க, காரணம் இல்லாமல் நம்மளோடு சண்டை போடுவாங்க, காரணம் இல்லாமல் நம்மோடு வழக்காடுவார்கள். ஏனென்றால் அது உலகத்தின் சந்ததி, அது பிசாசின் சந்ததியாக இருக்கு. இந்த உலகத்தின் சந்ததி ஒரு நாள் நம்மோடு ஒட்ட மாட்டாங்க. ஏனென்றால் கர்த்தர் நம்மை அவர்களிருந்து பாதுகாக்கிறாராம். இந்த உலகத்திலே காணப்படுகிற இந்த உலகத்தின் சந்ததியிலிருந்து தேவன் நம்மை என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். அதனால தான் இந்த உலகத்தாரோட நீங்கள் பழகலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் அவருடைய எந்த கிரியையிலும் ஒரு நாள் நாம் என்ன செய்யக்கூடாது? பங்கு பெறக்கூடவே கூடாது. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய சந்ததி, இது தேவனுடைய சந்ததி, தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட சந்ததி. நீங்கள்
எப்போதும் நமக்கு நினைவு இருக்கணும், நான் கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்டவன். தாயின் கற்பத்தை தோன்றும் முன்னே கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், நம்மை நீதிமானாக மாற்றியிருக்கிறார், கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஏனென்றால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று வேதம் சொல்கிறது. அதனால் கர்த்தர் நமக்காக அப்பொழுது தோற்றத்துக்கு முன்பாகவே நம்முடைய கர்த்தருடைய சந்ததிக்காக தேவன் அடிக்கப்பட்டு விட்டார். அப்பொழுதே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிற்று. ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டார். அதனால தான் நாம் ஒரு தேவனுடைய சந்ததியாக இப்போது நாம் மாறி இருக்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 12:7 வாசிட்டோமா? சரி, ஏசாயா 44:3 வாசிங்க. ஏசாயா 44:3. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். பாருங்க, வறண்ட நிலத்திலே தேவன் ஆறுகளை உண்டாக்குவார். காரணம் இல்லை, வறண்டு போன நம்முடைய ஆத்மாவிலே, வறண்டு போன ஆத்மா என்ன எதற்கு அடையாளமாக இருக்குது? கவலை, தோல்வி, பயம், எதிர்காலத்தை குறித்த கவலை, இதுதான் வறண்டு போன ஆத்மா. ஆண்டவர் தம்முடைய ஜீவன் தண்ணீரை நமக்காக நம்முடைய ஆத்மாவில் ஊற்றுவார். வறண்ட இடத்திலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியை நான் ஊற்றுவேன். ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறாரு? அவருடைய பரிசுத்த ஆவியை தேவன் நம்முடைய சந்ததியின் மேலே வைத்திருக்கிறார். அதனால தான் அவங்க நாம் எதையும் சொல்ல தேவையில்லை, நாம் எதையும் சொல்ல தேவையில்லை. அவர்கள் தீமைக்கு விலகுவார்கள். ஏனென்றால் நீதிமான சந்ததியோடைய கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய சந்ததி மேலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்முடைய சந்ததி மேலே நம்ம குடும்பத்தின் மேலே கர்த்தருடைய ஆவி அது ஊற்றப்படும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா, நம்மை சகல தீமைக்கும் விலக்கி நடத்துகிறார். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லா வழிகளையும் விட்டு விலகும்படி தேவன் நமக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதனால தான் ஆண்டவர் நம்மை எச்சரிக்கும் போது, சில காரியங்களிலே நாம் எச்சரிக்கும் போது அதை கேட்டு நாம் நடக்கணும். அதை கேட்டு என்ன செய்யணும்? நாம் நடக்கணும். பெரும்பாலும் கர்த்தரை தேடணும். அவர் வழிகளிலே நான் நடக்கிறேனா என்று நம்மை ஒப்புக் கொடுக்கணும். ஏனென்றால் கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏன் அவர் அறிந்திருக்கிறார்? நாம் நடக்கிற பாதையை கர்த்தர் தெரிந்து வச்சிருக்காராம். ஏன்? நம்மை ஆஸ்வதிக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் வழிகளில் எல்லாம் அவர் நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை என்ன செய்வார்? செவ்வைப்படுத்துவார். ஆண்டவர் நினைத்துக் கொள்ளணும். உன்னுடைய பாதைகளை செவ்வைப்படுத்த முடியாது. கர்த்தரை விட்டு விலகுகிற எவனும் தீங்குக்கு ஏதுவாக இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அந்த கர்த்தரை விட்டு நாம் விலகாதபடி நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய சந்ததி, என் சரீரத்தில் ஓடுகிற ரத்தம் பரிசுத்த ரத்தமாக இருக்கிறது. அதனால தான் நாம் இந்த உலகத்தின் சந்ததி, இந்த சந்ததியை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? ஏன்னா இந்த சந்ததி எப்படி இருக்கு? பொல்லாங்கான சந்ததியாக இருக்கிறது. அதில் இந்த பொல்லாங்கான சந்ததியை விட்டு விலகும்படி தான் கர்த்தர் உங்களுக்குள்ளே தம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் உங்கள் கண்களை திறந்திருக்கிறார். அதனால் இந்த உலகத்தில் இந்த சந்ததி கண்டு பொறாமைப்படவே கூடாது. அவர்கள் அப்படி இருக்காங்க, அவங்க நல்லா வசதியாக இருக்காங்க, அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க. நோ, பொறாமைப்படவே கூடாது. ஆண்டவர் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அற்பமான ஆரம்பத்தை நாம் அசட்டை பண்ணாமல் கர்த்தருக்கு நாம் கொடுக்குற கனத்தை கொடுத்தால் கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவர் சொல்லி வாழாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல்
மேலாவாய் ஒரு சனப்பொழுதிலே கர்த்தர் நம்மை உயர்த்தி பெரிய ஐஸ்வர்ய சமணரான கர்த்தர் நம்மை மாற்ற முடியும். அல்லேலூயா. அதனால் கர்த்தரோடு நீதிமானோடு கர்த்தருடைய சந்ததி, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. வாசிங்க ஏசாயா 46:3 வாசிங்க. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்திலே உட்பவித்தது முதல் உங்களை தாங்கினேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய சந்ததி என்ன சொல்றாரு? நீ தாயின் கற்பத்திலே என்றைக்கு நீ ஜனிப்பிக்க தொடங்கினாயோ அப்பொழுது இருந்தே நான் உன்னை தாங்க ஆரம்பித்து விட்டேன், உன்னை வழிநடத்த ஆரம்பித்து விட்டேன். அது என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களே, யாக்கோபின் சந்ததியாரே, இதை கேளுங்க. நான் உங்களை தாயின் கற்பத்திலே உன் கரு உருவான நாள் முதல் கொண்டு உன்னை நடத்தி கொண்டு வருகிறேன். ஆண்டவருக்கு நம்மை பற்றி தெரியாதா? கர்த்தர் நம்மை பற்றி முழுவதும் அறிந்திருக்கிறார். வேற இல்லையா? தாயின் கற்பத்திலேயே கர்த்தர் நம்மை ரீட் பண்ணிட்டாரு. இவன் யார், எப்படிப்பட்டவன், இவன் சந்ததி எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஒரு சந்ததி தேவனை வணங்கும், சேவிக்கும். இந்த சந்ததி என்னை சேவிக்கிற சந்ததி. அது எங்கிருந்தாலும் இருக்கலாம். அந்த சந்ததி எங்கேயும் இருக்கலாம். பாவிகளுக்குள்ள இருக்கலாம், துன்மார்க்கருக்குள்ள அந்த சந்ததி இருக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களை தூக்கி ஒரு நாளிலே பரிசுத்த சந்ததியினுடைய அட்டவணையிலே கொண்டு வந்து விடுவார். ஹல்லேலூயா. ஆமாம். பாருங்க, ரூத் என்ற ஒரு மகளை குறித்து நீங்கள் வாசிப்பீங்க பைபிளில். அவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ. நகோமி என்ற பெண் மோவாப் தேசத்துக்கு பஞ்சத்துக்காக போகிறான். பெத்லெஹேமிலிருந்து அங்கே போய் தன்னுடைய பிள்ளைகள்லாம் இறந்தவுடனே இந்த மருமகள் 2 பேரையும் அந்த மோவாபியர்கள் என்றால் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அவங்க யூதர்களுக்கும் அவங்க பிடிக்காது மோவாப் சந்ததியை. ஆனாலும் அந்த 2 மருமகள் இருந்தாங்க நகோமிக்கு. அப்போ நகோமி சொல்கிறா 2 பேரையும் பார்த்து, நீங்கள் உங்கள் ஊர்லேயே நீங்கள் இருந்துக்குங்க, நான் எங்கள் ஊருக்கு போகிறேன். நான் இந்த இடத்துல வந்தது தவறு தான். நான் ஆசிரியக்கப்பட்ட பெத்லெஹேம்னா அப்பத்தின் வீடு. அந்த அப்பத்தின் வீடை விட்டுட்டு நான் இந்த மோவாப் இந்த தேசத்துக்கு வந்து பிழைக்க வந்தது என்னுடைய தவறு தான். அதனால் திரும்பி என் வீடு தேசத்துக்கு போகிறேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு நல்ல கணவன்களை தெரிந்து கொண்டு நீங்கள் இந்த தேசத்தை இருங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரூத் மாத்திரம் தன் மாமியார் விட்டு என்ன செய்யலை, போகவே இல்லை. அவன் சொன்னான், நான் உங்களோட தான் வருவேன், நான் உங்களோடு தான் வருவேன். ரூத் சொல்கிறான், நகோமியை பார்த்து சொல்ல, நான் உங்களோடு தான் வருவேன், உங்கள் தேசத்தில் வருவேன். உங்கள் தேசத்தில் வந்து நீங்கள் வணங்குகிற தெய்வம் தான் என்னுடைய தெய்வம், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் என்னுடைய தேவன். இனிமே நான் என்னுடைய பழைய சந்ததியாகிய அந்த மோவாபிய சந்ததியை நான் வெறுக்கிறேன், நான் உங்களோடு வருகிறேன் என்று தன் மாமியை விட்டு விலகாமல் அவளோடு கூட வந்துட்டான். கர்த்தர் பாருங்க, அந்த அருவருக்கப்பட்ட அந்த சந்ததியை, மோவாபிய சந்ததியில் இருந்த ரூத்தை பரிசுத்த சந்ததியாக தேவன் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அந்த சந்ததியிலிருந்து வந்தது தான் தாவீதின் சந்ததி. தாவீதின் அப்பாவாகிய ஈசாயுடைய சந்ததி. அது எங்கே இருக்கு? மோவாப் பெண்ணில் இருந்து பிறந்த அந்த சந்ததி தாவீதின் சந்ததி. அந்த தாவீதின் சந்ததியில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எங்கே இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, தேவனுடைய சந்ததியாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் என்ன சொல்றாரு? தாயின் கற்பத்திலே நீ உற்பவித்தது முதல் நான் பார்க்குறேன் நீ தேவனுடைய சந்ததி என்று. நாம் நினைக்கிறோம் ஏதோ ஒரு எதேச்சியாக ஒரு ஆக்சிடென்டாக நாம் சர்ச்சுக்கு வந்தோம், ஏதோ நம்ம தெரிந்து
நம்ம கூப்பிட்டாங்க, நம்ம போயிட்டோம், ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் என்று நாம் அசட்டையாக இருக்கக்கூடாது. உன்னை ஆண்டவரை தெரிந்து கொள்வது என்பது தேவனுடைய சித்தம். அவருடைய பிளான் இல்லாமல் யாரும் அவருடைய மந்தைக்குள்ள வர முடியாது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் உலகத்தோடு கொண்டால் உனக்கென்று ஒரு பிளானை வச்சிருக்காரு. உன்னை தேவ சந்ததியாக மாற்றி இருக்கிறார். அந்த மாற்றப்பட்ட சந்ததி தான் நீ. எதாச்சியா நீ வந்துள்ள, நீ தேவனுடைய சந்ததி, நீ பரிசுத்த சந்ததி, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. பாருங்க, அருவருக்கப்பட்ட சந்ததியில் அந்த ரூத் மூலமாக தான் தாவீதின் சந்ததி வருகிறது. ஹல்லேலூயா. அதனால் எங்கே நாம் உலகத்தில் எல்லா அசுத்தனாக இருக்கான், துன்மார்க்கராக இருக்கான், பாவியாக இருக்கான், இல்லை, அந்த பாவிகளுக்குள்ளும் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்கும்படி தேவன் சிலுவையிலே நமக்காக மரித்தார். ஏனென்றால் உலகத்தில் எங்கேயும் தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க. உங்கள் வசனத்தை வாசிங்க, ஏசாயா 45:25. இஸ்ரவேலின் சந்ததியாக யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேலின் சந்ததியாக யாவரும், இஸ்ரவேலின் சந்ததினா நாம தான். இன்றைக்கு ஆவியின்படி நாம் தான் இஸ்ரவேலின் சந்ததி, நாம் தான் தேவனுடைய சந்ததி. அவங்க அந்த சந்ததியை கர்த்தர் தாயின் கற்பத்தை தெரிந்து கொண்டு கர்த்தருக்குள் அவர்களை நீதிமான்களாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருக்காரு? நீதிமானாய் தேவன் உங்களை மாற்றி இருக்கிறார். அவர் உங்களுக்கு கொடுத்த கிரயம் வந்து சாதாரண கிரயம் இல்லை. அவர் தம்முடைய பிள்ளைகளாகிய சந்ததிக்கு விலையேறப்பட்ட தம்முடைய இரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்டு கொண்டு இருக்கிறார். நான் உன்னை பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். சாதாரணமாக உங்களுக்கு விலை கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. நம்ம நினைக்கலாம், என்ன ஆண்டவர் நம்மளை வந்து சாதாரணமாக தெரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம உள்ளத்தில் வந்துட்டார், இதெல்லாம் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. என்ன கிரயம்? தேவனுடைய விலையேறப்பட்ட ரத்தம். உலகத்திலே விலை மதிக்க முடியாத ஒரு ரத்தம்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இந்த ரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்டு கொண்டிருக்காருன்னா அப்போ நாம் எந்த அளவுக்கு முக்கியமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அதனால தான் நம்ம எப்போவுமே தெய்வ சிந்தனையோடு இருக்கணும். அப்பா, நீங்கள் என்னைய இந்த சந்தையிலிருந்து பிரித்து எடுத்துட்டீங்க, இந்த உலக சந்தையிலிருந்து என்னை பிரித்து எடுத்துட்டீங்க. இப்போ உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிய பிள்ளையாக நான் மாறி இருக்கிறேன். நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை நான் செய்வேன். அல்லேலூயா. நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை நான் செய்வேன் என்று நம்ம ஒப்பு கொடுக்கணும். இது சாதாரண காரியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்கள் அழிவை காணாத தேவன். நமக்கு தான் மரணமே இல்லை. இந்த உலகத்திலே கொடுத்த இந்த சரீரம் வேண்டுமானால் அழிந்து போகலாம், ஆனால் நம்முடைய ஆவிக்கு மரணமே இல்லை. அவை தேவனோடு கூட யுகாயுகமாய் வாழப்போகிறது. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த சந்ததி என்ற அச்சாரம் நமக்குள்ளே இருப்பதனால நாம் தேவனுடைய நகரத்திலே கர்த்தர் நம்மை கண்டு ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதனால் எப்போவுமே நாம் தேவனுடைய சந்ததியை நினைவு கூற வேண்டும். வாசிங்க, ஏசாயா 61:9. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும், அவர்கள் சந்தானமானது ஜனத்தின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. பூமியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை நீங்கள் தனியாக தெரிவிங்க. ஆண்டவர் இதை தான் இங்கே சொல்ல வர்றாரு. எதை ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னா, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆட்களோடு நீங்கள் இருந்தாலும், அங்கே உன்னைய கர்த்தர் வெளிச்சமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே வெளிச்சமாக வைப்பார். உங்களை பார்க்கும்போது இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதமுள்ள சந்ததி என்று என்ன செய்வாங்க? அறிந்து கொள்வார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா கர்த்தர் அப்படி தான் உங்களை வச்சிருக்காரு. ஏன்னா அவருடைய சந்ததியாக மாற்றிருக்காரு. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வாதமுள்ள சந்ததி.
உலகத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்போவுமே நம்ம சொல்லணும், அடிக்கடி நம்ம தலையில் கையை வச்சு, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, நான் தேவனுடைய சந்ததி, நான் பரிசுத்த சந்ததி, நான் நீதிமானுடைய சந்ததி. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேன், உலகத்தாரோடு ஒரு நாள் ஒன்றி போக மாட்டேன். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. நானும் ஜீவனுள்ளவர், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். அதனால் உலகத்தில் இருப்போம், எனக்குள்ள தேவன் பெரியவர். 1 வருஷத்தை வாசிங்க. ஏசாயா 59:21 முடிச்சிடுவோம் கொஞ்ச நேரத்தில். ஏசாயா 59:21. உன்மேல் இருக்கிற என் ஆவியையும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும், சந்தையுடைய சந்தையின் வாயிலிருந்தும் நீங்க ஆது என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. பாருங்க, நான் உனக்கு அருளிய ஆவி ஒரு நாளும், நான் உனக்கு அருளிய வார்த்தை அது ஒரு நாளும் உன்னை விட்டு நீங்கவே நீங்காது. ஹல்லேலூயா. ஒரு சந்ததி தேவனை சேவிக்கும், அது தேவனுடைய சந்ததி என்று எண்ணப்படும். கர்த்தர் நமக்குள்ளே ஊற்றின அந்த பரிசுத்த ஆவி நம்முடைய சந்ததி சந்தான பரம்பரையாக நமக்குள்ளே இருக்கும், அது மாறாது. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிற தேவன், அவர் நம்மை நடத்துவார். ஆசீர்வாதமான வழியிலே தேவன் நம்மை நடத்துவார். ஏன்னா உலகத்தில் இருப்ப நமக்கு தேவன் பெரியவர். நாம் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, நாம் தேவனுடைய சந்ததி. வசனத்தை வாசிங்க. ஏசாயா 66:22 வாசிங்க. இருப்பது போல அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் படைக்கப் போகிற புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் என்னுடைய சந்ததியாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. புதிய வானம் புதிய பூமி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் இருக்கு. இந்த உலகம் முற்றிலுமாய் அழிந்து புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கர்த்தர் உண்டாக்க போகிறார். அந்த புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் தேவனுடைய சந்ததி தான் குடியிருப்பார்கள். அல்லேலூயா. எப்படி நோவா காலத்தில் ஜலத்தில் அந்த உலகம் அழிக்கப்பட்டு நோவாவுடைய சந்ததி மாத்திரம் காப்பாற்றப்பட்டதோ, அதே போல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகிய நம்மை புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் கர்த்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா. அங்கே நமக்கு தான் இடம் இருக்கும். அங்கே நமக்கு 1000 வருஷம் அரசாட்சிகளும் நமக்கு தான் இடம் இருக்குது. இது விலையேறப்பட்ட இந்த தெரிந்து கொள்ளுதல் இது யாருக்கும் சில தேவனுடைய பிள்ளை இல்லாதவங்களுக்கு அது புரியாது. ஒரே வசனத்தை வாசிப்போம். எரேமியா 30:10 வாசித்து முடிச்சிருவோம். எரேமியா 30:10. ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். அல்லேலூயா. சிறையிருப்பு அப்படின்னா இஸ்ரவேலர்கள் அடிக்கடி சிறைப்பட்டு போவார்கள், பாபிலோனுக்கு போனார்கள். இந்த சிறைப்பட்டு போன இடத்திலிருந்து மீட்பது தான் தேவனுடைய வேலையாக இருந்தது. இன்றைய நாள் நமக்கு எது சிறை? பிசாசுடைய தந்திரம். பிசாசு நம்மை சில காரியங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கலாம். நம்முடைய ஆசீர்வாதத்திலிருந்து நமக்கு வறுமையை தரித்திரத்தை கொடுத்து சிறைப்படுத்தி வைத்திருக்கலாம். பாவத்திலே சிறைப்படுத்தி வைத்திருக்கலாம். வியாதியிலே நம்மை சிறைப்படுத்தி வைத்திருக்கலாம். இதுதான் சிறை நமக்கு இன்னைக்கு. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட சொல்றாரு, இந்த சிறையிருப்பிலிருந்து நிச்சயமாக தேவன் தம்முடைய சந்ததியை மீட்பார். அல்லேலூயா. நிச்சயமாக நம்மை மீட்பார். அது நிச்சயம் நடக்கும். ஒரு வசனத்தை வாசி முடிச்சிருவோம். ஆதியாகமம் 7:1. ஆதியாகமம் 7:1. கர்த்தர் நோவாவை நோக்கி,
நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். உன் சந்ததியின் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். உன் சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அல்லேலூயா. நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இது இப்போ என்னதுக்கு அடையாளமாக இருக்குன்னா, நீங்கள் உங்கள் வீட்டார் அனைவரும் சபைக்கு வாங்க. அல்லேலூயா. சபைக்குள் பிரவேசியுங்கள். என்னுடைய சபையில் வாங்க. சபை கூடி முதலில் சிலர் விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாதீங்க. ஏனால் சபையை தான் கடைசி காலத்தில் கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். சபையில் தான் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார். சபையில் தான் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். சபையில் இருக்கிற ஊழியக்காரன் நிமித்தம் ஊழியக்காரன் வாயிலிருந்து தான் தேவன் தம்முடைய பிளானாக சொல்லுவார். அதனால தான் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். ஏனால் சபையில் தான் தேவனுடைய ஆசீர்வாதம் தொடங்குகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், சபை நீனும் நோவாவை பார்த்து சொன்னார், நீயும் உன் வீட்டார் அனைவரும் இந்த சபைக்குள்ளே வாங்க. ஏனென்றால் இந்த சந்ததியில் நான் உங்களை நீதிமானுடைய சந்ததியாக தெரிந்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களை பார்த்தா தான் ஆண்டவர் சொல்லாது. நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீங்க. சபைக்கு வாங்க. உங்கள் சிறையிருப்பை நான் மாற்றுவேன். உங்களுக்கு விரதமாய் கிரிய சத்துருவை நான் மடங்கடிப்பேன். நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய சந்ததி. நீ வாழாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. உனக்கு விரதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. உனக்கு விரதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். அதை விட ஆண்டவர் சொல்றார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சகல வாக்குத்தத்தங்களும் அவருடைய சந்ததி ஆகிய நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். அதனால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு உங்களுடைய ஜெபத்திலே தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்வார். அல்லேலூயா. அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய சந்ததியாக இருக்கிற அப்படின்னாலே எதை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நாளிலே தேவ ஆசீர்வாதம் உங்களிடத்தில் கடந்து வரும். அப்பொழுது உங்களை பார்க்கிற அனைவரும் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஆமென். கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம்.